அடுத்து அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இந்த பிரிகேட் நிறுவனம் வந்து ஒரு கட்டுமானம் கட்டலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிளான் போட்டாங்க. திமுக ஆட்சியில் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த அரசு அமைச்சோடனே மொதல் வேலையா கேன்சல் பண்ணி விட்டாங்க சார். அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. இங்க வராதீங்க, நீங்க கீழே போயிட்டு பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்டே போங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். அந்த பிரிகேட் நிறுவனம் கிட்டத்தட்ட 1250 வீடுகள் என்று நினைக்கிறேன். அந்த ராம்சார் நிலத்துக்கு உள்ளேயே இருக்குது. எவ்வளவு விசாரணை தான் முதல்வர் நடத்துவார், இல்லை ஜோதிபுத்துறை நடத்துவது எனக்கே மலைப்பார். அந்த ராம்சார் நிலத்துக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இந்த மனைக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது என்பதை நிச்சயமாக இந்த அரசு விசாரிக்க வேண்டும். விசாரித்தால் முதல் குற்றவாளியாக திருமதி சுப்ரியா சாஹூ வருவார். தங்கம் தென்னரசுவையும் அவர் தான் அந்த மினிஸ்டர் என்ற அடிப்படையில் அக்யூஸ்டாக சேர்த்திங்கன்னா கன்ஃபெஷன் கொடுத்துருவார். எவ்வளவோ சொன்னேன், இந்த அம்மா கேட்கலங்கன்னு விடுவாங்க. 1000 ரூபா 2000 ரூபா வாங்குறவனை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறீங்க. 1250 வீடு எவ்வளோ விலை இருக்கும். அதுக்கு சுற்றுச்சூழல் விதிகளை எல்லாம் மீறி சும்மாவா அனுமதி கொடுத்துருப்பாங்க இந்த அம்மா? இவரும் இன்னசென்ட் திவ்யாவும் சேர்ந்து ஊட்டி மற்றும் ஊட்டி மலை சார்ந்த பகுதிகளில் வாங்கிய நிலங்களை எல்லாம் விசாரிக்க சொல்லுங்கள். பல உண்மைகள் வெளியே வரும்.